அவனை ஏன்டா நீ தப்பா பண்ணது ஃப்ராடு. இல்லை நான் அனுபவிச்ச கஷ்டத்தை வந்து நான் படம் எடுக்க போகிறேன் மச்சான். என்ன மச்சான் என்ன பண்ணி சொல்கிறேன் மச்சான்? நான் சொல்கிறேன் கேள்வி. படம் என்ன கேட்டனா இதுதான் படம். என்னன்னா 2 ஃப்ரெண்ட்ஸு துபாயில இருக்கிற கதை சொன்னான். சொல்லிட மாட்டேன் சரியா? 2 ஃப்ரெண்ட்ஸு துபாயில இருக்காங்க. சொல்றதுக்கு இல்லை, ஒன்னா ரூம்ல இருக்காங்க. இப்போ நானும் அப்படிதான் இருக்கேன்னு வைக்க, அந்த மாதிரி தான் இருக்காத சரியா? அதில் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருத்தனுக்கு இதுவாக இருக்கான். அந்த நல்ல இந்த கல்யாணம் ஆகாத பையன் இருக்கான் இல்லையா, வந்து சம ஒழுங்கு, நல்ல பையன், சம ஒழுங்கு. என்னன்னா கோயிலுக்கு போவான். அப்புறம் வந்து என் கதை இல்லை, சொல்றத மட்டும் கேளு மச்சான். சொல்ற என் கதை இல்ல மச்சி, நான் சொல்றது இல்லடா, என் கதை இல்ல. நீங்க சொல்றது அவன் வந்து ரொம்ப ஒழுங்கு ஓகேவா, ஆனா சொல்றது கேளு. ட்விஸ்ட் இருக்குது, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. கல்யாணம் இது பொண்ணுங்களை பற்றி பேச மாட்டான். அது மாதிரி வந்து ஸோ மாதிரி ஒழுங்காக இருப்பான். ஆனால் இந்த கூட கல்யாணம் பையன் இருக்கான்ல, அவன் வந்து செமையாக சைட் அடிக்கிறது, இது பண்ணுறது. இவன் டேய் கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு, நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணுறது சொல்லி செம அட்வைஸு. அப்படிதான் படம் மூவ் ஆகிட்டு இருக்கோம் சரியா? திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவோம், ஒரு நாள் 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. காலங்காத்தால ஏந்து டாய்லெட் போயிட்டு குளிக்கிறது தானே, ஒரு ரூமில் இருந்தேன்னா உனக்கு தெரியும். அந்த அதை குளிக்கிறது கல்யாணம் ஆஃபீஸ் கிளம்புறது தான் ஒரு சாதாரண ஒரு டே டு டே ஒர்க்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவான், குளிக்கணும். இப்போ டக்குன்னு ஏந்துக்கணும். டேய் மச்சான் 7 ஆயிடுச்சுடா, ஏந்திரா குளிக்கலாம்டா அப்படி சொல்லிட்டு இப்படி இப்படி தரண்டாமா இவன் அப்படியே படுத்துக்கினே இருப்பான். யாரு? இந்த கல்யாணம் ஆவாதன் டேய் என்னடாச்சு, ஏந்திரா பண்ணுறே இல்லையாடா அப்படின்னா பாரு. இவன் டக்கு இப்படி எடுப்பான் பாரு, எடுத்துட்டா கண்ணெல்லாம் இதுவாக இருக்கும், கலங்கி அழுதுருப்பான். டக்குன்னு முடிப்பான், விட்டு இரா நான் போகிறான்டா அப்படின்னு சொல்லுவான். இவன் முன்னையில் அப்படியா சரிடா அப்படி சொல்லிட்டு இவன் திருப்பி போத்திப்பான். அதை சும்மா பார்த்துருப்பான், நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன்னு வச்சுக்கோ. இவன் பார்த்தோன்னா அப்படியே மெதுவாக இது எடுத்துகிட்டு மூஞ்செல்லாம் நல்லா தொடச்சிட்டு போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வெளியே வந்து அப்படியே கொஞ்ச நேரம் இருப்பான். வந்துட்டு உள்ளே போயிட்டு நல்லா மூஞ்சி குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு மச்சி இரா நானும் வந்துடுறேன் அப்படின்னு. அதே இல்லை நான் கிளம்புறேன்டா அப்படி சொல்லிட்டு போட்டு போயிடுவான் ஃபாஸ்ட்டாக. ஏன்னா சின்னவனுக்கு தெரியாது. அப்படியே ஃபாஸ்ட்டாக இறங்கி போவான் கீழே. இவன் மேலேருந்து பால்கனிலேருந்து பார்ப்பான். அது அப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் சாங்லாம் போட்டு நாங்கள் இது பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். ஏதோ ப்ராப்ளம்னு தெரிஞ்சு அப்படியே உள்ளே போயிடறான். போயிட்டு நைட்டு வந்து சாப்பிட்லான்னு இல்லைடா வரலடான்ட்டுவான். திருப்பி அவன் மட்டும் தனியாக போய் சாப்பிட்டுருவான். அடுத்த நாள் டீ பிரேக்கில் வந்து கூட இருக்க பொண்ணு, என்ன பிரச்சனை அவனுக்கு அப்படின்னா, எனக்கு தெரியலடா, உங்களே நான் கேட்கணும்னு நினச்சேன், என்ன பிரச்சனைன்னு தெரில, ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கானே அப்படின்னா. அப்படியா ஆஃபீஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நான் ஆஃபீஸில் தான் பிரச்சனை நினச்சேன் அப்படின்னா. இல்லையடா ஒன்றுமே இல்லையடா அப்படி சொல்லிட்டு அவன் கூட இருக்கவங்க சொல்லுவான். 2 பேரும் ஒரே கம்பெனி தான் வச்சுறாங்க, வேறு டீமு ஓகேவா. அப்புறமா என்ன பண்ணுவான், வந்துடுவான். அன்றைக்கி நைட்டு வருவான். திருப்பி வாடா சாப்பிட போகிறான்னா வரமாட்டேன்வான். ஒன்றும் இல்லை வந்து கூட உட்காந்துட்டு என்ன மச்சி பிரச்சனை உனக்கு அப்படின்னா, ஆஃபீஸில் என்ன பிரச்சனையா அப்படின்னா, இல்லையாடா அப்படின்னா, வீட்டில் என்ன பிரச்சனையா, வீட்டில் அப்பா அம்மா இல்லைடா, அப்பா அம்மா பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, அப்பா அம்மாவும் பிரச்சனை இல்லை, வீட்லேயும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது பொண்ணு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன உலர அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, இல்லை ஏதோ பொண்ணு தான் பிரச்சனை, கண்டிப்பாக பிரச்சனை, நீ அப்படி தான் பண்ணுற அப்படின்னா. பூஸ் மாதிரி பண்ணாதடா அப்படின்னா. அப்போ வா சாப்பிட போகலாம் அப்படின்னா. இல்லைடா வரலடா வாடா சும்மா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவான். கூப்பிட்டு போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ஸ்லோவாக சரியாயிடுவான். சரியாயிட்டு ஒரு நாள் திருப்பி அதனால் ஒரு 2 நாள் ஆனால் ஒன்றும் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருப்பான். வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவானுங்க. போயிட்டு இதுக்கு ஏறிடுவான், பஸ்லாம் ஏறிடுவானுங்க. பஸ்ஸில் என்ன இருக்குமான்னு தெரியும். மச்சான் செல்ஃபோன் வந்துட்டேன்டா அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த பையன் சின்ன செல்ஃபோன் வந்துடுவான். இவன் ஒன்றும் அப்படியே வச்சுன்னு இருப்பான். சரி போய் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னா. இல்லை பரவாயில்ல விட்றா, உன் ஃபோனை வச்சு எங்கள் வீட்டில் நான் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் எனக்கு ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியாண்ணா அப்படி அவன் யாரும் எனக்கு ஃபோன்லாம் பண்ண மாட்டேன் சொல்லி போயிடுவான். போயிட்டு வாடா நைட்டு வாடானா, இல்லைண்ணா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நைட்டு வர முடியாது, நீ நைட் கொஞ்சம் லேட்டாகும், நீ போ கிளம்பிடு அப்படின்ட்டான். சரி வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்துட்டு டிவிலாம் போட்டு பார்த்துன்னு இருப்பான்.
டிவி மேலே அவன் செல்ஃபோன் மட்டும் தெரியும். அப்படி கொண்டாலும் பார்த்துட்டு நாங்கள் போய் செல்ஃபோன் எடுத்து பார்ப்போம். பார்த்தா பயங்கர 4-5 மிஸ்டு கால் அன்னோன் நம்பர்லேருந்து. அன்னோன் நம்பர்னு இல்லை, ஏதோ நம்பர் சேவ் பண்ணியிருப்போம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கோட் வேர்டு மாதிரி ஒரு நம்பர் சேவ் பண்ணியிருப்போம். கன்ஃபார்ம் ஆகிடும் எனக்கு. எடுத்து பார்ப்பான். எடுத்து படிச்சுட்டு என்ன பண்ணோம் வச்சுருவான். வச்சுட்டு நைட்டு வருவான். நைட்டு வந்தோடனே என்ன மச்சி அப்புறம் செல்ஃபோன்லாம் பார்த்தியா, ஏதாவது மெசேஜ் வந்திருக்காங்க? அதெல்லாம் என்னடா ஒன்றும் வந்திருக்காதரா அப்படின்னா, இல்லை மச்சான் ஒரு 5 மிஸ்டு கால் பார்த்தினேன் அப்படின்னா. என்னடா சொல்கிற அடிச்சுட்டு கடன் எடுத்து பார்ப்பான். என்னடா மெசேஜ்லாம் பார்த்தியா? பார்த்தேன்டா, பார்த்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன்டா அப்படின்னா. என்னடா அனுப்பிச்ச அப்படின்னா, நான் எடுத்து பார்த்தேன், நீ டிராஃப்ட்லாம் பண்ணி மெசேஜ் அனுப்பாமல் அப்படியே வச்சுருந்த, ஏதோ உன் பேர் சொல்லி நானே அனுப்பிச்சிட்டேன்டா, சேர்ந்துருவேண்ணா 2 ஒன்று இன்னொன்னா அதை 2 பேர் சேர்ந்துருவீங்க அப்படின்னா. அது வேணா எப்படி அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா படமா ட்விஸ்டா அதான் சார் ட்விஸ்ட்டு. நான் சொல்கிறேன்டா எப்படி அவன் சேர்த்து வச்சான்றது தான் ட்விஸ்ட்டு. தெரியும் படம் முடிச்சுட்டாண்டா எண்டு போட்டு எனக்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான் மாமா. எப்படி யூத்தா அவர் முடிச்சனா இல்ல என்ன யூத்த சத்தியமா சேர்த்து வச்சான்டா காதல. அது எடுக்கிற இது அது ட்விஸ்ட் கிடையாது மாமா, அது மனோவிமானம். அதான் மச்சி சொல்றது ஃப்ரெண்ட்ஷிப்டா அது. பாரு இவன் என்ன சாவடியாக பண்ண மாட்டேன். யாரா? செல்லகுட்டி தான். செல்லிமா பூஜிமா. சரி நீ என்ன பண்ணுற மச்சான்? நீ படம் எடுக்கிற, யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுற, நான் பார்க்குறேன், லைக் பண்ணுறேன், ப்ளஸ் ஷேர் பண்ணுற ஃபேஸ்புக்கில் நல்லா இருந்தா மாசராமா படம் நம்ம ப்ரமோட் பண்ணுறேன். நான் மாசரா யாரு யாரு என்ன சார் மாசுன்றேன். இந்த படம் என்ன ஓடாதான் அதை நீ எடுக்கிற விதம் முத்து, இந்த எடிட்டிங் இவனுக்கெல்லாம் முத்து எங்கே ஓடும்? அந்த மாதிரி எடுக்கணும்டா. நீ தான் அவனுக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்கடா. ஸ்க்ரீன் பிளேல வெயிட்டர் வரும், டைலாக்ஸ் இது ஒரு கதை ஓகேவா. ஆனால் இது நான் சில பேருக்கு சொல்லி இது எடுப்பல்ல தான் நான் ஒத்துக்கிறேன். அவனும் வந்து என்ன இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கணும், இல்லை ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னானுங்க. சரி அது ஒரு கதை. இன்னொரு கதை வந்து என்னன்னா, நீ எனக்கு தெரிஞ்ச காலேஜ் படிக்கும் போதே நல்லா யோசிச்சேன்னு நினைக்கிறேன். புத்தி அந்த வயசு ஏதோ ஒரு கதை சொல்லி அவர் என்ன சொல்றேன் நான் சொல்றது ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். சொல்லு சொல்ல. கண்ணாடி கிளாஸ்ல கம்ப்யூட்டர் உட்காந்துக்கோமா, பட்டரை தட்டினோமா இருக்குதை விட்டுட்டு இதை எதுக்கு ஒன்று தேவையில்ல. அது விட இன்னொன்று இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். 3 பசங்க ஒரு வீட்டில் இருக்காங்க, ஒரு ரூமில் இதே மாதிரி துபாயில் ஒரு இடத்துல இருக்காங்க. 2 பேரும் கல்யாணம் இல்லை இதுலேயே இருக்குது 2 பேரும் ஒருத்தம் தான் அதே மாதிரி தான். பட் கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆச்சுலாம் கிடையாது. இது ட்விஸ்ட் எப்படின்னா 2 பேர் வந்து செம ஜாலி டைப்பு. சூப்பரமா. ஒருத்தன் வந்து இதே மாதிரி அமைதி இதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு அதே மாதிரி ஒருத்தவன் தான் அப்படிதான் இருப்பான். இந்த கோயில் கட்டி வந்து படுத்து அது அதே ஒருத்தர் இருக்கட்டும். அப்படி இருந்தால் தான் நல்லா வேணும் அப்ரூவ் பண்ணுவேன். புரியுதா இல்லையா? சரி ஏதோ ஒன்று இந்த ஏதோ நல்லா வேண்டாம் செம்ம அமைதி ஓகேவா. இவங்கெல்லாம் கலாய்ப்பாங்க, அவன் ஒன்றும் பெருசாக கண்டுக்கவே மாட்டான். சரி போங்களா அப்படின்னு விட்டு போயிடுவான். அது மாதிரி ஒரு டைப்பு. அப்போது டக்குன்னு ஒரு 4வது ஒரு ஆள் வந்து 4வது அந்த ரூமில் ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் 3 பேர் தான் இருப்பாங்க. வாடகைலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஷேரிங்க்கு ஒருத்தவங்க தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. ஒரு தமிழ் ஆளுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவான். சரி வந்துட்டான். பார்த்தா அவனுக்கு தமிழ் பேச தெரியும். பட் ஆனால் அவன் தமிழில் அவன் எதுவும் லாங்குவேஜ் பிரச்சனை இல்லைங்க. பட் செம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஒரு நாள் பேசிவிட்டு ஆஃபீஸில் பேசிவிட்டு ஓகே இவனே வச்சுக்கலாம், இவனே இது பண்ணிக்கலாம், வேறு ஆஃபீஸே பரவாயில்ல இவனே இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சேர்த்துப்பாங்க. அவனுக்கு 2 பேர் தான், இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டான். சேர்த்துருவாங்க. முதல் நாள் வந்து உட்காந்து ஏதோ சாப்பிடுவானுங்க. அப்போயே ஒரு சின்ன இன்சிடென்ட் ஏதோ ஒரு மாதிரி சரியாக நடக்காது. இன்னும் அந்த கூட இருக்கோம் எப்போ அவனை சேர்த்துங்க கரெக்டாக தான் சேர்த்துங்களா அமைதியாக இருக்கவன் சொல்லுவான். டே அதெல்லாம் நல்லா வேண்டாம் சூப்பர் டைப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. போயிடுவான்.
அதுக்கு அப்பத்துலேருந்து செம்ம கடுப்பாக எடுத்துக்கிட்டானுங்க கடுப்பாக எடுத்து ஆரம்பிச்சிடுவாங்க. என்னன்னா இவங்க சாப்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க, பட் அவன் காலி பண்ணிட்டுருவான். அப்புறம் எதுவுமே இன்வெஸ்டே பண்ண மாட்டான். எதுக்குமே நீங்கள் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி கடுப்பேற்றிடுவான். கடுப்பேற்றிட்டு ரொம்ப எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் அதெல்லாம் ஜாஸ்தி பண்ணுறான். கேட்டால் இல்லை இப்படிலாம் இருக்க முடியாது, அப்படிலாம் இருக்கணும், ஜாலியாக தான் இருக்கணும். நைட்டெல்லாம் படம் பார்ப்பான், லைட்டே ஆஃப் பண்ண மாட்டான். இது மாதிரி செம்ம கடுப்பேடும். சரி இவனை எப்படியாவது அமுச்சிடணும், இவனை வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் என்னென்னமோ பண்ணுவானுங்க. அந்த 2 பேரும் பண்ணுவாங்க, எதுவுமே நடக்காது. ஓகேவா? நான் ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பிளே இதில் வெறும் கதை மட்டும் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்மளால் இவன் என்ன பண்ணுவான், சரி பண்ணலான்னு இந்த பையன் என்ன பண்ணுவான், இந்த அமைதியாக இருக்கான் அந்த பையன், அவன் டெய்லி நைட் படம் பார்ப்பான். உடனே அவன் சொல்லுவான், வாங்க நான் இன்னைக்கு பென்ட்ரைவில் வந்து ஒரு நல்ல பேய் படம் ஒன்று போட்டிருக்கேன், பார்க்கலாமா அப்படின்னு. பார்க்கலாம்ப்பா. இன்னும் ஒரு அல்டிமேட்டாக செம்மையாக ஒரு பேய் படம். நைட் போட்டு விட்டுட்டு 2 பேரும் எல்லாம் பார்ப்பாங்க, பண்ணி பார்ப்பாங்க. பார்க்கும்போது இவனே கொஞ்சம் இன்சிடென்ட்லாம், இன்னைக்கு எனக்கு கூட இந்த மாதிரி நடந்துருக்குங்க அப்படி இப்படின்னு சும்மா அப்படி கொஞ்சம் எல்லாரையும் பயன்படுத்தி விட்டுருவான். பயன்படுத்திட்டு டேய் முடிச்சுட்டு போயிடுவாங்க. நைட்டு பார்த்தோன்னா ஒரு இன்சிடெண்ட்டு அவனை பயமுறுத்துகிற மாதிரி. ஓகே, இவன் பண்ணுவான். ஸோ இவன் தான் கஷ்டம் அந்த பையனை தரத்தோம். அதுதான் கதை. இந்த மாதிரி இது எப்படி இருக்கட்டும், இது வந்து ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, திரும்ப எப்படி மனசு பண்ணாட